2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல ஆனிலின்ல இருந்து குளோரோபென்சீன் தயாரிக்க முயற்சி பண்றாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. சரி. 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் எடுக்கறாங்க. ஆனா ஃபைனல் ரிசல்ட் அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருக்கிற டெஸ்ட் டியூப்ல ஒரு பழுப்பு நிறத்துல பிரிக்கவே முடியாத ஒரு குழப்பமான மிக்ஸ்சர் இருக்கு. ம். ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தெளிவான சுத்தமான குளோரோபென்சீன் கிடைக்குது. இது எப்படி சாத்தியம்? அந்த ரகசியம் என்ன? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்களுடைய யூனிட் 9 அமைன்ஸ் பாடத்திலிருந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ட்ஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் aromatic compounds. ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமா, இந்த கான்செப்டை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா aromatic compounds உருவாக்குறதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். முக்கியமா நேரடியான வழிகள் வேலை செய்யாத இடங்கள்ல. ஆமா. எப்படி புத்திசாலித்தனமா ஒரு மாற்று வழியை பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருளை உருவாக்குறதுன்னு கத்துக்கலாம். இது ஒரு கெமிக்கல் மேஜிக் ட்ரிக் மாதிரி. கரெக்ட். சரி, இத படிப்படியா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா aromatic synthesisல டயசோனியம் சால்ட்ஸ் ஒரு முக்கியமான மாற்று வழி, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆமா, ஒரு மாற்று வழி. நேரடியான வழி இதுக்கு வேலை செய்யாதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஆனிலின் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் மேல நேரடியா ஒரு குரூப்பை, உதாரணத்துக்கு ஒரு குளோரினை சேர்க்க முயற்சி செஞ்சா அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேராது. நமக்கு தேவையான பல இடங்கள்ல சேர்ந்து ஒரு பாலி சப்ஸ்டியூட்டட் மெஸ் உருவாகிடும். ஆமா, இந்த பெரிய பிரச்சனையை தீர்க்கிற ஒரு சாவிதான் டயசோனியம் சால்ட்ஸ். ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னா, ஆனிலின்ல இருக்கிற அந்த அமினோ குரூப், அதாவது NH2 குரூப்ப அத ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த காந்த மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். ஒரு மேக்னெட் மாதிரி. ஓகே. ஆமா. கெமிஸ்ட்ரியில நம்ம எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். எளிமையா சொல்லணும்னா பாசிட்டிவ் சார்ஜை தேடி வர சில மூலக்கூறுகள். சரி. இந்த காந்தம் அந்த எலக்ட்ரோஃபைல்ஸ ரொம்ப வலுவா ஈர்த்து பென்சீன் ரிங்ல பல இடங்கள்ல ஒட்ட வச்சிடும். ஓ. ஆனா டயசோடைசேஷன் அப்படிங்கிற ஒரு செயல்முறை மூலமா நாம அந்த காந்தத்தோட சக்தியை கட்டுப்படுத்தி அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோம். ஓகே. அப்போ அந்த காந்தத்தோட சக்தியை கட்டுப்படுத்துறதா முதல் படி. இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? இதனால 3 முக்கியமான விஷயங்கள் சாத்தியமாகுது. ஒன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை பதிலீடு, அதாவது செலக்டிவ் மோனோ சப்ஸ்டிடியூஷன். செலக்டிவ் மோனோ சப்ஸ்டிடியூஷன். ஆமா, நாம நினைக்கிற இடத்துல மட்டும் ஒரே ஒரு குரூப்பை சேர்க்க முடியுது. 2வது, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நமக்கு தேவையான பலவிதமான ஃபங்க்ஷனல் குரூப்ஸா வாத்த முடியுது. சரி. 3வது, தொழிற்சாலைகள்ல ரொம்ப முக்கியமா தேவைப்படுற அசோடைஸ், அதாவது வண்ணமயமான சாயங்களை உருவாக்க முடியுது. அதனாலதான் NCERT புத்தகத்துல சொல்ற மாதிரி டயோசோனியம் சால்ட்ஸ் அரோமேட்டிக் சிந்தசிஸ்ல ரொம்ப மதிப்பு மிக்கது. ஏன்னா அது செலக்டிவ் மோனோ சப்ஸ்டிடியூஷனை சாத்தியமாக்குது, சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஃபங்க்ஷனல் குரூப் மாற்றங்களுக்கு உதவுது, மற்றும் தொழிற்சாலை அளவிலான ஆசோடை தயாரிப்புக்கு மையமா இருக்கு. இதுல ஒரு பொதுவான தவறான புரிதல் இருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய மாணவர்கள் ஆனிலினை நேரடியா ஹாலோஜினேஷன் செஞ்சு, ஆமா ஆமா, அதாவது புரோபின் வாட்டர் கூடயோ குளோரின் கூடயோ ரியாக்ஷன் செஞ்சு ஹாலோ ஆரோமேட்டிக்ஸை உருவாக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல தான் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுதான் அடிப்படையான சிக்கல். கரெக்ட். ஆனிலின்ல இருக்கிற அமினோ குரூப் ஒரு 2 ஆக்டிவேட்டிங் குரூப். 2 ஆக்டிவேட்டிங்? ஆமா. அதனால நேரடி எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், அதாவது AS செஞ்சா, இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பொருளை பென்சின் ரிங்ல சேர்க்க முயற்சி செஞ்சா நமக்கு 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் மாதிரி பாலி சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓ, ஒரே ஒரு புரோமினை மட்டும் சேர்க்க முடியாது. சேர்க்கவே முடியாது. இதுக்கு சரியான தீர்வு முதல்ல ஆனிலினை டயசோனியம் சால்ட்டா மாத்திட்டு அப்புறம் நமக்கு தேவையானதை சேர்க்கிறது தான். அந்த ஓவர் ஆக்டிவேஷன் பிரச்சனையை இது பூர்த்தியா தவிர்த்திடுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நேரடியான EAS ரியாக்ஷனை நாம ஒரு பெரிய டிராஃபிக் பிளாக்கான ஹைவே மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். நல்ல அனாலஜி. அந்த ஹைவேல போனாதான் சீக்கிரம் டெஸ்டினேஷனுக்கு போக முடியும்னு நினைப்போம். ஆனா அங்க போனா டிராஃபிக்ல மாட்டி நகரவே முடியாது, நம்ம இலக்கை அடையவே முடியாது. கரெக்ட். டயசோனியம் கெமிஸ்ட்ரி தான் நாம எடுக்க வேண்டிய சரியான மாற்றுப்பாதை, ஒரு டீடூர் மாதிரி. ஆமா. பார்க்க சுத்தி போற மாதிரி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இலக்கை, அதாவது சுத்தமான சிங்கிள் ப்ராடக்ட் அடைய இந்த வழிதான் உதவுது. நல்ல ஒப்பீடு. இதை இன்னொரு விதமாவும் பார்க்கலாம், ஒரு டூல் கிட் மாதிரி. டூல் கிட்? ஆமா. இந்த டூல் கிட்ல சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஒரு கருவி, கப்ளிங் ரியாக்ஷன் இன்னொரு கருவி, ஹைட்ராலிசிஸ் வேறொரு கருவி. ஓகே.
இந்த டூல் கிட்ட வச்சு ஒரே ஒரு தொடக்க பொருளான ஆனலின்ல இருந்து பலவிதமான பொருட்களை உருவாக்க முடியும். அப்படியா? ஆமா, சாண்ட்மயர் ரியாக்ஷன் என்ற கருவியை பயன்படுத்தி குளோரின், புரோமின் அல்லது சயனைட் குரூப்பை சேர்க்கலாம். கப்ளிங் ரியாக்ஷன் என்ற கருவியை பயன்படுத்தி வண்ணமயமான சாயங்களை உருவாக்கலாம். ஹைட்ராலிசிஸ் மூலமா ஃபீனால் தயாரிக்கலாம். இந்த நெகிழ்வுத்தன்மை, இந்த ஃபிளெக்சிபிலிட்டி நேரடி EASல நிச்சயம் கிடைக்காது. இந்த டூல் கிட் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது. இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு? இது ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பா இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு யானாவது கெட்சீல்ட்டா முயற்சி செஞ்சாங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இது 19ஆம் நூற்றாண்டுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய தேவையா இருந்துச்சு. ஓஹோ. விஞ்ஞானிகளால குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், சயனோபென்சீன் மாதிரியான சேர்மங்களை செலக்டிவா அதிக அளவுல தயாரிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போதான் பீட்டர் கிரீஸ் என்ற வேதியியலாளர் டயசோடைசேஷன் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சாரு. அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராகத் சாண்ட்மியா அந்த டயசோனியம் சால்ட்டை எப்படி பலவிதமான சேர்மங்களா மாத்துறதுன்னு கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நாம பாக்குற மருந்து மற்றும் சாயம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு இந்த 2 கண்டுபிடிப்புகளும் தான் அடித்தளம். இது இல்லனா பல ஆதுனிக மருந்துகள் சாத்தியமாகி இருக்காது. சரி, இத கற்பனையில ஒரு காட்சியா கொண்டு வர முயற்சி பண்ணலாம். கண்ணை மூடிது கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மனசுல ஒரு சிந்தசிஸ் வீல், அதாவது ஒரு செயற்கை மூளை சக்கரத்தை உருவாக்குங்க. ஓகே. அந்த சக்கரத்தோட நடுவுல ஆனலைன் இருக்கு. சரி. அதிலிருந்து ஒரு பாதை டைரக்ட் EASன்னு போகுது. அந்த பாதை ரொம்ப குழப்பமா பல கிளைகளோட பிரிஞ்சு அதோட முடிவுல பாலிசப்ஸ்டிடியூட்டட் மெஸ்ன்னு எழுதியிருக்கு. ஆமா, ஒரே கலவையான பிரிக்க முடியாத பழுப்பு நிற பொருட்கள். கரெக்ட். இது ஒரு அருமையான காட்சிப்படுத்தல். இப்போ உங்க கற்பனையில இன்னொரு பாதைய சேருங்க. அந்த பாதை டயாசடைஸ்னு போகுது. டயாசடைஸ்? ஆமா, அது உங்கள அந்த சக்கரத்தோட மையத்துக்கு ஒரு சென்ட்ரல் ஹப்புக்கு கூட்டிட்டு போகுது. அந்த ஹப்பு தான் பென்சனிய டைசோனியம் குளோரைடு. ஓகே, அந்த ஹப்பு லேசா பழபழக்குதுன்னு கற்பனை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிள், ரியாக்ட் ஆக தயாரா இருக்கு. அதனாலதான் அதுல இருந்து பல பாதைகள் பிரிய முடியுது. ஆமா, இப்போ அந்த ஹப்ல இருந்து பல ஸ்போக்ஸ், அதாவது ஆரங்கள் பிரியுது. ஒவ்வொரு ஆரமும் ஒரு புது வழியை காட்டுது. இப்ப பாருங்க, அந்த ஹப்ல இருந்து பிரியிற ஒரு ஆரத்துல நாம CuCl HClல சேர்க்கிறோம். அந்த பாதை நேரா போய் சுத்தமான குளோரோபென்சீனை நமக்கு கொடுக்குது. சூப்பர். இன்னொரு ஆரத்துல கியூப்ரிஸ் புரோமைடு சேர்த்தா தூய்மையான புரோமோபென்சீன் கிடைக்குது. ஓகே. இன்னொரு ஆரத்துல ஃபீனால சேர்த்தா திடீர்னு ஒரு அழகான ஆரஞ்சு நிறம் உருவாகுது. அதுதான் ஒரு அசோடை. வாவ். பாருங்க, ஒரே தொடக்க பொருள், ஒரே சென்ட்ரல் ஹப், ஆனா அதிலிருந்து பல சுத்தமான தனித்தனியான இறுதி பொருட்கள். இதுதான் டைசோனியம் கெமிஸ்ட்ரியோட உண்மையான சக்தி, அதோட பன்முகத்தன்மை. ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ நாம ஆரம்பத்துல பேசின அந்த 2 மாணவர்கள்கிட்டயே வருவோம். ஸ்டூடெண்ட்யே நேரடியா ஆனிலீனை குளோரினேஷன் செய்ய முயற்சி பண்றார். ஆமா. அவர் கையில இருக்கிற அந்த பழுப்பு நிற மிக்சர்ல உண்மையில என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதை ஏன் பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். நிச்சயமா. ஸ்டூடெண்ட் ஏவோட ஃபிளாஸ்க்ல ஆர்த்தோக்ளோரோ ஆனிலின், பாராக்ளோரோ ஆனிலின், இதோட இல்லாம 2,4 டைக்ளோரோ ஆனிலின், 2,6 டைக்ளோரோ ஆனிலின், ஏன் 2,46 ட்ரைக்ளோரோ ஆனிலின் வரைக்கும் பலவிதமான பொருட்கள் கலந்து ஒரு மிக்ஸ்சர் தான் கிடைக்கும். இவ்ளோ ப்ராடக்ட்ஸா? ஆமா, இது எல்லாத்தோட பாயிலிங் பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால டிஸ்டிலேஷன் மாதிரி சாதாரண முறைகள்ல இதை தனித்தனியா பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நான் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஹாலஜனேஷன் செஞ்சு அந்த மிக்ஸ்சரை பிரிக்க முயற்சி செஞ்சு ஒரு முழு நாள் வீணாச்சு. அப்பதான் டயசோனியம் ரூட்டோட அருமை எனக்கு உண்மையிலேயே புரிஞ்சுது. அப்ப ஸ்டூடெண்ட் பி அந்த டயசோனியம் வழியில போகும்போது அவருக்கு மட்டும் எப்படி சுத்தமான குளோரோபென்சீன் கிடைக்குது? ஏன்னா ஸ்டூடெண்ட் பி பயன்படுத்துற வழிமுறை ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்டது. a controlled reaction. கண்ட்ரோல்ட். ஆமா, முதல்ல ஆனலினை பென்சீன் டைசோனியம் குளோரைடா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் மூலமா CuCl HCl சேர்க்கும்போது அந்த டைசோனியம் குரூப் N2+ மட்டும் வெளியே போயிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்து சரியா உட்காருது. ஓகே, அப்போ சைடு ரியாக்ஷன்ஸ்க்கு வாய்ப்பே இல்ல? வாய்ப்பே இல்ல. அதனால அவருக்கு கிட்டத்தட்ட 100% சுத்தமான குளோரோபென்சீன் கிடைக்கும். இதுதான் புத்திசாலித்தனமான சிந்தசிஸ். இது லேப்ல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில பெரிய அளவுல பயன்படுதா? ஏதாவது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா.
ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சல்ஃபனலமைடு என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து. சல்ஃபனலமைடு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இதுதான் முதல் முறையா பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிரா பரவலா பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்து. இந்த சல்ஃபனலமைட தயாரிக்கிற முக்கியமான படிகள்ல ஒண்ணு ஒரு டயசோனியம் சால்ட்டை உருவாக்குறது தான். அப்படியா? ஆமா, ஒரு ஆரோமேட்டிக் அமீன டயசோனியம் சால்ட்டா மாத்தி அதுக்கப்புறமா தான் அந்த முக்கியமான சல்ஃபோனமைட் குரூப்பை சேர்ப்பாங்க. இந்த ஒரு ரியாக்ஷன் இல்லைனா லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு மருந்து வகையே இல்லாம போயிருக்கும். இது மாதிரி பல உயிர்காக்கும் மருந்துகள்ல டயசோனியம் கெமிஸ்ட்ரி ஒரு மறைமுக ஹீரோ மாதிரி செயல்படுது. கரெக்டா சொன்னீங்க. இதுல ஒரு முரண்பாடான உண்மை இருக்குன்னு தோணுது. நீங்க நினைக்கலாம், அனிலின்ல இருக்கிற அமினோ குரூப் ஒரு நல்ல எலக்ட்ரான் டோனர், அதனால அது எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஏற்றது தானே. ஆனா உண்மையில அது டூ குட், அதாவது அளவுக்கு மீறி ஆக்டிவேட்டிங்கா இருக்கு. டூ குட். ஆமா, ஒரு வேலையை செய்ய சொன்னா அது அளவுக்கு மீறி செஞ்சு சொதப்பிடுது. இதனால செலக்டிவிட்டி, அதாவது தேர்ந்தெடுக்கும் தன்மை போயிடுது. ஓ, இங்க தான் டயசோடைசேஷன் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போடுது. அது வரைக்கும் எலக்ட்ரோஃபைல்ஸை ஈர்த்துக்கிட்டு இருந்த அந்த ரிங்கோட தன்மைய இது தலைகீழா மாத்துது. தலைகீழா மாத்துதா? ஆமா, டயசோனியம் குரூப் -N2+ ஒரு பலமான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா மாறின உடனே அந்த ரிங் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிடுது. இப்போ அது நியூக்ளியோஃபைல்ஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜை தேடி வர்ற மூலக்கூறுகளை ஈர்க்க ஆரம்பிக்குது. ஆஹா. இந்த பொலாரிட்டி ரிவர்சல், அதாவது தன்மைய தலைகீழா மாத்துறது தான் இதோட புத்திசாலித்தனமான உத்தி. இது ரெண்டாவது பெரிய ஆஹா மொமெண்ட். அப்போ இந்த டாபிக்ல இருந்து தேர்வுக்காக மாணவர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான வரிகள் இருக்கு. அதை தெளிவுபடுத்த முடியுமா? நிச்சயமா. தேர்வுக்கு தயாராகும்போது இந்த வரிகளை மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதலாவது மிக முக்கியமானது, டயசோனியம் சால்ட்ஸ் ஆனிலின்ஸில் ஏற்படும் எலக்ட்ரோஃபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ஓவர் ஆக்டிவேஷன் பிரச்சனையை தவிர்க்கிறது, பைபாசஸ். சரி, இதுதான் முதல் காரணம். ஆமா, இதுதான் நாம இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் காரணம். சரி, இது முதல் பாயிண்ட். அடுத்து அந்த டூல் கிட்ல இருந்த முக்கியமான கருவிகள் பத்தி சொல்லணும். ஆமா, ரெண்டாவது பாயிண்ட், சாண்ட்மயர் ரியாக்ஷன்ஸ் மூலமாக RNH2 என்ற குரூப்பை RCl, RBr, RI, RCN ஆக கூட மாற்றலாம். இது அதோட பன்முகத்தன்மையை காட்டுது. கரெக்ட். நீங்க RF தயாரிக்கணும்னா அதுக்கு பால்ஸ் ஷீமன் ரியாக்ஷன் ஒரு தனி வழி இருக்கு. அதுவும் டயசோனியம் சால்ட்ல இருந்து தான் தொடங்குது. மூணாவது பாயிண்ட் அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மூன்றாவது, ஆசோடைஸ், அதாவது வண்ணமயமான சாயங்கள் டைசோனியம் சால்ட்டை ஃபீனால் அல்லது ஆனலின் போன்ற சேர்மங்களுடன் சேர்க்கும் டயசோ கப்ளிங் என்ற வினை மூலமாக தான் உருவாகின்றன. நம்ம சட்டையில இருக்கிற நீல நிறமோ உணவுப் பொருட்கள்ல சேர்க்கிற சிவப்பு நிறமோ இந்த ரியாக்ஷன் மூலமா தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அப்சல்யூட்லி. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நேரடி EAS மூலமாக செய்ய முடியாத பல ஃபங்க்ஷனல் குரூப் மாற்றங்களை டயசோனியம் கெமிஸ்ட்ரி சாத்தியமாக்குகிறது. இதுதான் இதோட ஒட்டுமொத்த சாராம்சம். கடைசியா இந்த எல்லா பாயிண்ட்டையும் இணைக்கிற ஒரு வரி, டயசோனியம் சால்ட்ஸின் முக்கியத்துவமே அதன் பன்முகத்தன்மைதான், வெர்சட்டாலிட்டி. ஒரே தொடக்கப் பொருளான அமைன்லிருந்து பலவிதமான பொருட்களை தயாரிக்கும் திறன்தான். ஆமா, தொழிற்சாலைகள்ல சாயங்கள் மற்றும் மருந்துகளுக்கு இது ஒரு முதுகெலும்பு மாதிரி. எக்ஸாக்ட்லி. ரொம்ப அருமை. சரி, நாம இன்னைக்கு பார்த்ததை வேகமா ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல டயசோனியம் சால்ட்ஸ் ஆரோமேட்டிக் சிந்தசிஸ்ல ஒரு முக்கியமான மாற்று வழி அல்லது கருவின்னு பார்த்தோம். ஏன்னா ஆனிலின்ல நேரடியா ரியாக்ஷன் செய்யும்போது ஏற்படுற ஓவர் ஆக்டிவேஷன் மற்றும் பாலிசப்ஸ்டிடியூஷன் என்ற பிரச்சனையை இது நேர்த்தியா தீர்க்குது. ஆமா, அந்த டீதூர் ஒப்புமைய ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடி EAS ஒரு டிராஃபிக் பிளாக்கான ஹைவே. ஆமா, டயோசோனியம் ரூட் தான் உங்க சுத்தமான பொருளை அடைய சரியான தெளிவான மாற்றுப்பாதை. அப்புறம் இதோட பன்முகத்தன்மை பத்தி பேசணும். ஒரே ஒரு டயசோனியம் சால்ட்டை ஒரு சென்ட்ரல் ஹப்பா வச்சு கரெக்ட், சாண்ட்மே ரியாக்ஷன் மூலமா பலவிதமான ஹாலஜினேட்டட் காம்பவுண்ட்ஸையும் கப்ளிங் ரியாக்ஷன் மூலமா வண்ணமயமான சாயங்களையும் உருவாக்கலான்னு பார்த்தோம். இறுதியா இதோட நிஜ வாழ்க்கை பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஆய்வகத்துல குளோரோபென்சீன் தயாரிக்கிறதுலிருந்து உயிர்காக்கும் சல்ஃபனிலமைடு மருந்துகள் வரைக்கும் இது பயன்படுது. ஆமா, தேர்வுல எழுதும்போது சாண்ட்மயர் ரியாக்ஷனையும் ஆசோடை ஃபார்மேஷனையும் மறக்காம குறிப்பிடணும். நிச்சயமா. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம், டயசோனியம் சால்ட்ஸ் ரொம்ப நிலையற்றது, அதாவது அன்ஸ்டேபிள்னு பார்த்தோம்.
அந்த இன்ஸ்டபிலிட்டி தான் அதோட ரியாக்டிவிட்டிக்கு, அதாவது வினை புரியும் திறனுக்கு காரணம். ஒருவேளை நாம ஒரு சூப்பர் ஸ்டேபிள் டயாசோனியம் சால்ட்டை உருவாக்க முடிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது இன்னும் பயனுள்ளதா இருக்குமா, இல்ல அதோட வினைபுரியும் தன்மையே குறைஞ்சு அதோட நோக்கமே அழிஞ்சிடுமா? வேதியியல்ல ஸ்டெபிலிட்டிக்கும் ரியாக்டிவிட்டிக்கும் நடுவுல இருக்கிற அந்த சரியான சமநிலையை நாம எப்படி அடையிறோம்னு பத்தி சிந்திச்சு பாருங்க.